காது கேட்காத குழந்தை கூட ஒரு தாய் வளர்த்து பெருசு பண்ணி அதை படிக்க வச்சு எல்லாம் பண்ணுறதை நம்ம பார்த்துருக்கோம். தன்னுடைய புருஷனையே செவிடான்னு கூப்பிடுறது அந்த அம்மாவுக்கு தாங்கலை. கண்ணு நீ அப்படியெல்லாம் பேசாத, அவன் எவ்வளவு வேலை பண்ணுறான், அது ரேடியேஷன்லேயே இருக்கிறான் அவன், அதனால் அதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயமா அதெல்லாம் அப்படி கூப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் தனியாக பேசும்போது என்னடா செவிட வேணும் உனக்கு அப்படின்னு கேட்குறதெல்லாம் இவனுக்கு ரொம்ப மனசு சங்கடம். அதனால் பெரும்பாலும் அவளை விட்டுட்டு குழந்தையோட கொஞ்சறது சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்னு. ஓ, குழந்தை இருந்தால் தானே நீ சந்தோஷமாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் குழந்தைய எடுத்துகிட்டு கிளம்பிடுவான். இவன் வேலைக்கு போகிறான். அம்மா விட்டு போயிட்டான். அம்மா வந்து வீட்டில் வேலை செஞ்சுருக்காங்க, அவனுடைய அம்மா. அந்த சமயத்தில் அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே குழந்தைய எடுத்து பையில் துணிமணியெல்லாம் எடுத்துகிட்டு குழந்தைய கையில் எடுத்துகிட்டு போயிடுறான். வீட்டுக்கு வந்து பார்க்குறான், ஆள் இல்லை. அப்புறம் போயிட்டானே ஆகணும், அன்னைக்கு இல்லை அடுத்த நாள்ட்டு ஃபோன் பண்ணி கேட்கலான்னா நமக்கு தான் தெரியுமா இந்த மாதிரி ஒரு ஃபோன் தான் இருக்கும் அந்த காலத்தில், அதில் கூப்பிட்டு பேசுவோம். சொந்த வீட்டில் ஃபோன் இல்லாதவங்க தான் இவங்கெல்லாம். இருந்தாலும் போய் பப்ளிக் பூத்தில் போட்டு ஏதாவது பேசுறதுக்கு முயற்சி பண்ணான். ஆனால் எதுவுமே நடக்கலை. ஒரு 2-3 நாள் கழித்து அவனுக்கு பையனுடைய முகமே இருந்தது. சரின்னு என்ன பண்ணேன்னா வீட்டுக்கே போனான். வீட்டுக்கு போனோன்னா அவங்க மாமியார் வான்னு கூட கேட்கலையாமா. உள்ளே போயிட்டு அந்த குழந்தைய போய் பார்த்து கொஞ்சம் நேரம் கொஞ்சிட்ருக்கலாம்னா, இதுக்கு மட்டும் எதுக்கு வந்த, குழந்தை வேணும், நான் வேண்டாமா உனக்கு அப்படின்னு. நான் வேண்டான்னு சொல்லலையே, நீ தானே வந்துட்ட,